ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகப்படியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐப்பசி மாதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சஞ்சரித்த சூரியன் அப்படிங்க உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது 9ஆம் இடம் 11ஆம் இடம் பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக காட்டுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சூரிய தேசி சூரிய புத்தி சுக்கர தேசி சுக்கர புத்தி எனக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பணச்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக தந்தை வழியில் உங்களுக்கு நிறைய இந்த காலகட்டம் உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எடுத்த காரியங்களை முடிக்கிறதுக்கும் சரி நீங்கள் நினைத்த காரியங்களும் செயல்படுறதுக்கும் சரி உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. அதுலேயும் இந்த காலகட்டம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகும். குறிப்பாக சொல்ல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லமைப்பு. நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நான் முக்கியமாக நீங்கள் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு பொருள் நல்ல ஒரு செல்வம் திரட்டக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக பணச்சேர்க்கையும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னத்திலே பிறந்த அன்பர்களுக்கு அந்த காலகட்டம் அப்படிங்கிற நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதன் அது மாதிரி பரிவர்த்தனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால நீங்கள் முயற்சி எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையில் கண்டிப்பாக முடியும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாரும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு யார் எந்த ஒரு கெடுதல்கள் நடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே திரும்ப போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 23ஆம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்க உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு ஐப்பசி மாதம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 10க்கும் 11ஆம் அதிபதியும் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற பரிவர்த்தனை ஆகிறாங்க. ஸோ இந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கிரன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் எந்த ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்த உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் விடுறதுக்கும் நல்ல ஒரு பாராட்டுகளும் கிடைக்கும். முக்கியமாக 11ஆம் இடத்துல சூரியன் சந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பாராட்டுகளும் பெருமைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது பெரிய மனிதர்களோட சைடும் பெரிய மனிதர்களோட நட்புகளும் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட உதவிகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற உங்கள் ஜென்ம ராசியை செஞ்சிருக்கு இன்னும் உங்களுக்கு வலிமை கிடைக்க ஒரு அமைப்பு கண்டிப்பாக காட்டுறது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். என்ன அப்படின்னா முக்கியமாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி முக்கியமாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களையும் சரி நீங்கள் பழகக்கூடிய ஆட்களையும் சரி முக்கியமாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க மூலமாக ஒரு சில ஏமாற்றங்களை இந்த ஜென்ம ராசியில் செஞ்சக்கூடிய குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ முக்கியமாக ஒரு சில நண்பர்களுக்கு மன உளைச்சல்களில் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லா வித வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கு. முக்கியமாக வக்கரகதியில் செஞ்சிருக்கிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பொதுவாகவே திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் இடத்து அதிபதிகள் கேந்திரங்களை செஞ்சிருக்கு அப்படிங்கிற நல்ல ஒரு ராஜயுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது செவ்வாய் அப்படிங்கிறது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் பற்றி நடந்துக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு யோகம் கிடைக்க ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றனால அவர் 4ஆம் இடத்தை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சில அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி எடுத்துக்கும் பொழுது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்து முக்கியமாக நிலப்புலன்கள் அசையா சொத்துக்கள் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் செஞ்சுருக்கிறது உங்களுக்கு வந்து நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக காமிக்குது. ஸோ பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வித வழிகளிலும் உங்களுக்கு வந்து நன்மை கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு உயர்வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெருமைகள் பாராட்டுக்களையும் இந்த 6ஆம் இடத்து ராகுவும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களை கணவன் அல்லது மனைவழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு உங்கள் 2 பேத்துக்குள்ள வந்து அந்யோன்யம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி திருமண நிகழ்ச்சியில் வந்து இந்த காலகட்டம் கலந்துக்கிறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா புதன் திசை புதன் புத்தி நடக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமண வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வியாபாரத்தை குறிக்கிறதும் சரி, அது மாதிரி வியாபாரத்தில் கூடிய கூட்டாளிகளையும் வந்து இந்த குறிக்கிறதுனால வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கூட்டாளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகளும் இந்த விலகி வந்து அவங்க கூட வந்து நல்ல ஒரு சுமூகமாக வந்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் கூடிய அன்பர்களுக்கு வந்து எல்லா வித வகையிலையும் வந்து அதிகப்படியாக நன்மைகள் கிடைக்க ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது. அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.